பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவராக அக்குரணைக்கும் பூஜா பிட்டியாவுக்கும் சகோதரர் ரியாஸ் ஃபாரூக் அவர்கள் தான் இருக்கிறார்கள். சகோதரர் ரியாஸ் ஃபாரூக் அவர்களுக்கு உறுதுணையாக ஒத்தாசையாக இருக்கின்ற ஒரு பிரதேச சபையை நாங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும். அது அல்லாமல் மாற்று கட்சிகளில் இருந்து அங்க புறக்கி இங்க புறக்கி வந்து கொண்டு குடுமி சண்டை பிடிக்கின்ற ஒரு அரைகுறையான பிரதேச சபையை நாங்கள் உருவாக்கி கொடுத்தால் கயிறு இழுத்தது மாத்திரம்தான் மிஞ்சும். எங்கள் பிரதேசத்துக்கு எந்த அபிவிருத்தியும் வராது. அதனை நாங்கள் பல வருடங்களாக கண்டிருக்கிறோம். தலைவருமான எங்கள் அன்புக்குரிய ரியாஸ் ஃபாரூக் அவர்களே, எதிர்வரும் 6ஆம் திகதி நடைபெற இருக்கின்ற பிரதேச சபை தேர்தலில் அக்குரணை பிரதேச சபைக்காக என்னோடு இணைந்து என்னுடைய குழுவிலே போட்டியிடுகின்ற அன்பு சகோதரர்கள் நிஃப்ராஸ் மற்றும் நாசிக் மௌலவி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நினைக்கிறேன் எங்களுடைய அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரியாஸ் ஃபாரூக் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கான பிரச்சாரங்களின் பொழுது இதே இடத்திலே நாங்கள் இவ்வாறான ஒரு வெற்றி கூட்டத்தை நடத்தி இருந்தோம். அந்த நினைவுகளை மீட்டிக்கொண்டு எதிர்வரும் 6ஆம் திகதி நடைபெற இருக்கின்ற பிரதேச சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வெற்றியை பெற்று தருகின்ற, அந்த வெற்றிக்கு பங்களிப்பு செய்கின்ற முனைப்போடு இங்கே குழுமி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முன்னால் மீண்டும் ஒரு தடவை பேச கிடைத்தமையை ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இப்பொழுது எதிர்நோக்கி இருப்பது எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கான உதவிகளை, அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்துகின்ற பிரதேச சபைக்கான தேர்தலாகும். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே ஒரு நீண்ட காலமாக அரசியலிலே ஒரு மாற்றத்தை இந்த நாட்டு மக்களோடு இணைந்து நாங்கள் கோரி நின்றோம். இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களோடும் இணைந்து எங்களுக்கும் அரசியலிலே ஒரு மாற்றம் வேண்டும், இந்த நாட்டு நிர்வாகத்திலே ஒரு மாற்றம் வேண்டும், இந்த சிஸ்டமை சேஞ்ச் பண்ண வேண்டும் என்ற ஒரு போராட்டத்திலே நாங்கள் கைகோர்த்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த போராட்டம் வெற்றியடைந்து இப்பொழுது இந்த நாட்டை நேசிக்கின்ற, நாட்டு மக்களை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு தலைவனை நாங்கள் ஜனாதிபதியாக பெற்றிருக்கிறோம். அதற்கு நீங்கள் பெரிய பங்களிப்பை செய்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அந்த ஜனாதிபதிக்கு சக்தி வாய்ந்த ஒரு பாராளுமன்றத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். இந்த நாட்டை மாற்றத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான பாதையிலே அவருக்கு ஒத்தாசை வழங்க வேண்டும் என்பதற்காக 3/2 பெரும்பான்மையை விட அதிகமான பலத்தை கொண்ட ஒரு பாராளுமன்றத்தை நீங்கள் உங்களுடைய வாக்கு பலத்தால் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ஜனாதிபதியும் அந்த பாராளுமன்றமும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை சிரமேற்கொண்டு இந்த நாட்டிலே ஊழலை ஒழிப்பதற்கு, மோசடிகளை ஒழிப்பதற்கு, வீண் விரயங்களை தடுப்பதற்கு எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையிலே முன்கொண்டு செல்வதற்கான மிகச்சிறந்த முன்மொழிவுகளை இன்று முன்வைத்திருக்கிறார்கள். கடைசியாக முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே, பட்ஜெட்டிலே எங்களுடைய நாட்டின் கிராமங்களை அபிவிருத்தி செய்வதற்கு, பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கு, இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வளமான நாட்டை, அழகான வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பதற்கு ஏராளமான திட்டங்களை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். எனவே அந்த செயல் திட்டங்களை, எங்களுடைய கிராமங்களை, ஊர்களை அபிவிருத்தி செய்து எங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏராளமான பணிகளை செய்கின்ற நிறுவனம் தான் பிரதேச சபை. இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? எந்த ஜனாதிபதியை இந்த நாட்டிலே மாற்றம் வர வேண்டும் என்று நாங்க தெரிவு செய்தோமோ, எந்த பாராளுமன்றத்தை எங்களுடைய சகோதரர் ரியாஸ் ஃபாரூக் அவர்களும் இணைந்திருக்கின்ற அந்த பாராளுமன்றத்தை இந்த நாட்டிலே அபிவிருத்தியையும் மாற்றத்தையும் வேண்டி உருவாக்கி நியமித்த நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜனாதிபதியை சார்ந்து, அந்த பாராளுமன்றத்தை சார்ந்து அவர்கள் சார்பிலே ஒரு பிரதேச சபையை நாங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர் ரியாஸ் ஃபாரூக் அவர்கள் எங்கள் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு நிறைய நிதிகளை கோரியிருக்கிறார்கள். நிறைய அபிவிருத்தி திட்டங்களுக்கான ப்ரொபோசல்ஸை, முன்மொழிவுகளை செய்திருக்கிறார்கள்.
இப்பொழுதுதான் பட்ஜெட் அனுமதியாக இருக்கிறது. ஜூன் மாதத்திலிருந்து அந்த பட்ஜெட்டுடைய நிதிகளை நாங்கள் இந்த டிசம்பருக்குள்ளால் செலவழித்து முடிக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் சகோதரர் ரியாஸ் ஃபாரூக் அவர்களுக்கு உறுதுணையாக ஒத்தாசையாக இருக்கின்ற ஒரு பிரதேச சபையை நாங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும். அது அல்லாமல் மாற்று கட்சிகளில் இருந்து அங்க புறக்கி இங்க புறக்கி வந்து கொண்டு குடுமி சண்டை பிடிக்கின்ற ஒரு அரைகுறையான பிரதேச சபையை நாங்கள் உருவாக்கி கொடுத்தால் கயிறு இழுத்தது மாத்திரம்தான் மிஞ்சும். எங்கள் பிரதேசத்துக்கு எந்த அபிவிருத்தியும் வராது. அதனை நாங்கள் பல வருடங்களாக கண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அரசாங்கத்தை பலப்படுத்தக்கூடிய வகையிலே சகோதரர் ரியாஸ் ஃபாரூக் அவர்களிடமிருந்து நாங்கள் எங்கள் பிரதேச அபிவிருத்திக்கான வேலைகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி தேசிய மக்கள் சக்திக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள், இந்த முறையும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, அபிவிருத்தி குழுவின் பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவராக அக்குரணைக்கும் பூஜாபிட்டியாவுக்கும் சகோதரர் ரியாஸ் ஃபாரூக் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அபிவிருத்தி குழு டிசிசி என்று சொல்வார்கள், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி, டிவிஷனல் கோஆர்டினேட்டிங் கமிட்டி. அந்த டிவிஷனல் கோஆர்டினேட்டிங் கமிட்டியிலே உட்கார்ந்து சகோதரர் ரியாஸ் ஃபாரூக் அவர்கள் இந்த பிரதேச அபிவிருத்தி தொடர்பாக எடுக்கின்ற தீர்மானங்கள் அது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தீர்மானங்கள், ஜனாதிபதியின் அங்கீகாரத்தை பெற்ற தீர்மானங்கள். எனவே அவ்வாறு அவர் எடுக்கின்ற தீர்மானங்களை இந்த பிரதேசத்திலே நடைமுறைப்படுத்தணும் என்றால் அவரோடு கயிறு இழுக்கின்ற ஒரு பிரதேச சபையால் அந்த அபிவிருத்தியை செய்ய முடியாது. அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற பிரதேச சபை ஒன்றால் தான் அந்த அபிவிருத்திகளை செய்ய முடியும். எனவே தேசிய மக்கள் சக்திக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இந்த பிரதேசத்தை இந்த காலத்துக்குள்ளால் சிறந்த ஒரு பிரதேசமாக, மிக அழகான ஒரு பிரதேசமாக, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக, நல்ல சுவாத்தியம் உள்ள ஒரு பிரதேசமாக, குப்பை கூலங்கள் இல்லாத ஒரு அழகான பிரதேசமாக நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு முழு நேரமாக நாங்கள் ஈடுபடுவோம். அதற்கான முனைப்போடுதான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் தந்துதவுமாறு அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக பிரதேச சபைகளிலே வாக்களிக்க செல்வதிலே ஒரு அசமந்த போக்கு இருக்கிறது, ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறது. அதை விட்டும் எங்கள் வாக்காளர்களை நாங்கள் விடுவித்து அனைவரையும் வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து சென்று வாக்காளர் அட்டையிலே பேலட் பேப்பரிலே 3வது இடத்திலே திசை காட்டி சின்னம் இருக்கிறது. அதற்கு ஒரு புள்ளடியை மாத்திரம் இடுவதன் மூலம் விருப்பு வாக்குகள் இல்லை, இலக்கங்கள் இல்லை. தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டி சின்னத்துக்கு முன்னால் ஒரு புள்ளடியை இடுவதன் மூலம் பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்க முடியும். அந்த பணியை செய்து இந்த பிரதேச அபிவிருத்திக்கு உங்களோட ஒத்துழைப்பை தருமாறு கோரி